அவரகம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை பிரச்சனையை ஒட்டி இன்று ஆளுநர் RN ரவி அங்கு நேரில் ஆய்வு செய்து மாணவர்களிடம் அங்குள்ள பிரச்சனைகள் தொடர்பாக கேட்டறிந்தார். அதன் பின்னர் அங்கு பாதுகாப்பை மேம்படுத்த அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கு முன்னதாக அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் ஆளுநர் RN ரவிக்கு ஒரு கடிதம் மூலமாக பல்வேறு கோரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளின் படி பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லாமல் இருப்பதுதான் இந்த பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் பின்னடைவாக இருக்கிறது என்றும், மூத்த பேராசிரியர் ஒருவரை துணைவேந்தராக நியமிக்க வேண்டும் என்றும் ஆசிரியர் சங்கத்தினர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். மற்றொரு மிக முக்கியமான கோரிக்கையாக வெளிப்புறத்தில் உள்ளவர்கள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நடைபயிற்சியை மேற்கொள்வதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், அவர்களுக்கு அடையாள பாஸ் மற்றும் கட்டணம் ஆகியவை விதிக்க வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளின் மூலமாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிசிடிவி கேமராக்கள் இயங்குவதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும், நள்ளிரவிலும் விளக்கு ஒளியோடு அங்கு ஒளிர வேண்டும் என்றும், பல இடங்களில் மின் விளக்குகள் இல்லாத சூழ்நிலையும், வெளியாட்கள் நடமாட்டம் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இருப்பதும் பாதுகாப்பு குறைபாடுக்கு மிக முக்கியமான காரணம் என்றும், குற்றவாளி மீது எந்த அழுத்தமும் உட்படாமல் அவர் மீது உரிய கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், அதற்கான உள் விவகார குழு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநர் RN ரவிக்கு அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்கள் ஒரு கடிதம் மூலமாக கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார். இந்த கடிதம் அனுப்பிய சில நிமிடங்களிலேயே அங்கு பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் RN ரவியும் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் தற்போதுள்ள பதிவாளர் அங்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனால் புதிய பதிவாளர் நியமிக்கப்படலாம் என்ற கருத்தும் எழுந்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள பல்வேறு விதமான பாதுகாப்பு குறைபாடுகள், நிர்வாக குறைபாடுகள் மற்றும் வெளியாட்கள் உட்படுவதற்கான அந்த 7 வழி பாதை, அந்த முன்வாசலில் இருந்து பல்வேறு வழிகள் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அந்த 19 ஏக்கர்கள் இருப்பதால் அவற்றையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்றும், இயங்காத சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ஒளிராத மின் விளக்குகளை எரிய வைக்க வேண்டும் என்றும், காவலர்கள் இந்த நியமனத்திலும் அதற்கான இந்த செக்யூரிட்டி ஒப்பந்தத்திலும் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் ஆசிரியர் சங்கத்தினர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு, நிர்வாக, வளர்ச்சி மேம்பாட்டிற்காக ஆளுநர் RN ரவிக்கு கடிதம் எழுதியிருப்பதன் மூலமாக புதிய துணைவேந்தர் நியமிக்கப்படுவாரா, அதில் அந்த துணைவேந்தரை தேர்வு செய்வதில் ஆளுநர் தாமதப்படுத்துகிறாரா, அல்லது UGC உறுப்பினர் அந்த குழுவில் இடம்பெற வேண்டும் என்று தமிழக அரசை அவர் வலியுறுத்துகிறாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இந்த மாணவி பாலியல் வன்கொடுமை பிரச்சனையில் உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணை, உத்தரவு, தீர்ப்பு மற்றும் சிறப்பு விசாரணை குழு, பல்கலைக்கழகத்தில் உள்ள அந்த போஸ்ட் என்று அழைக்கக்கூடிய அந்த பாலியல் தடுப்பு விசாரணை குழு உள்ளிட்ட ஆசிரியர் சங்கம் மற்றும் RN ரவியின் ஆய்வு ஆகியவற்றின் அடிப்படையில் பல்வேறு விதமான பாதுகாப்பு, நிர்வாக மாறுபாடுகள் விரைவில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம்.